அழகு கலை என்றால் எங்களுடைய தோல், எங்களுடைய முகம், தலைமுடி, நகம் என்பவற்றை பராமரித்து அதை மென்மேலும் மெருகூட்டுதலே அழகு கலை எனப்படும். எங்களுடைய இப்போ வந்து இந்த கன்செப்டில் 2 பார்லர், ஒன்று வேர்ஸ்டான பார்லர், இன்னொன்று வந்து பெஸ்டான பார்லர். அதில் எப்படி அதை பிஹேவ் பண்ணுறோம், எப்படி ஸ்டாஃப்ஸோடு இருக்கணும், கஸ்டமர்ஸோடு இருக்கணும்ன்றதை வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த ஆக்டிங். இப்போ எங்களுடைய வெஸ்டான இனியிலேருந்து உதவாத ஒரு பார்லர்கிட்ட ஓனர் வந்து எப்படி வருவான்றத இப்போ அந்த என்ட்ரன்ஸ் வந்து இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். அடுத்தது எங்களோட பெஸ்டான பார்லர்கிட்ட ஓனர் வந்து எப்படி என்ட்ரன்ஸ் ஆகா பார்லர் எப்படி நடக்குது. சரி அவராட்டு பார்த்தோம். சரி நம்ம ஸ்டாக் எல்லாம் பார்த்துட்டு எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பார்த்தாங்க. ஓகேவா? ஹலோ மக்கா நீங்கள் வாரன்னு சொன்ன நீங்கள் வருவீங்களா? என்ன டைம் இருக்குங்க? சரி உங்களுக்கு சரி இதில் வந்து இப்போ இந்த கடையில் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு சலரி வந்து இந்த டேட் எடுத்துக்கலாம். அந்த டேட்டுக்கு தந்துடுறோம். எனக்கு வந்து போனஸ் தருவோம். இப்போ ஏதாச்சும் போனஸ் வந்தால்
வந்தால் இந்த மாதிரி மற்றது அக்ரிமெண்ட் போடுவாங்க. நீங்கள் வேலையை விட்டு நிற்க போறீங்கன்னு சொன்னால் எனக்கு 3 மாதம் நீங்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் உங்களே பாட போகிறோம் அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லுவேன். 3 மாதத்துக்குமே உங்களுக்கு சொல்லுவேன். மற்றது இங்கே ரூம் இருக்குது, 2 பேருமே அதை ஷேர் பண்ணி கொள்ளலாம். உங்களோட திங்ஸ்லாம் அதில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். மற்றது அவங்களோட பழகையும் உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் நேரம் சொல்லுவாள். அப்போ கஸ்டமர் வந்து இருப்பாங்க கொள்ளாங்க. அதனால் நீங்கள் அவசியம் ஒரு கொஞ்சம் நாள் வந்து பழக உங்களுக்கு ஓகே ஆகும். ஓகேன்னு சொன்னால் சரி ஓகே சரியா சரி கஸ்டமர் வந்தால் ஓய்வு வருதா ட்ரைனிங் பண்ணுவாங்க விடுங்க. சரி வாங்க சொல்லுங்க. சரி அடுத்தது எங்களோட பெஸ்டான பார்லர்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்து ஒருத்தர் வராங்க. அவங்களோட எப்படி அந்த பார்லர் ஓனர் வந்து பிஹேவ் பண்ணுறாங்க விஷயம். சும்மா நம்ம சம்பளம் சரி ஓகே ஓகே பெஸ்டான பார்லர்ல வந்து ஒரு புதுசா கஸ்டமர் வரைக்குள்ள புதுசா வந்திருக்க ஸ்டாஃப் வந்து எப்படி பிஹேவ் பண்றாங்க.
அக்கா அவருக்கு அழைச்சிட்டு ஒரு சர்வீஸ் எனக்கு பழையும் வீடாக வச்சு ஸ்டாஃபும் கொஞ்சம் நல்லா செய்கிறாங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கு. நான் இன்னும் கஸ்டமரை கூட்டிட்டு வரேன். ஓ ப்ரைஸ் எல்லாம் அதெல்லாம் நிறைய இல்லாது இருக்கிறதெல்லாம் இது போய் நடிப்போம். உங்களுடைய டோனஸ் இப்படி அப்படி ஒன்றும் செய்யலாது. பிடிச்சிருந்தா இருக்கும், இல்லாட்டா ஒன்றும் செய்யலாம். நாங்கள் பார்ப்போம். பெஸ்டான பாலர்ல வந்து இருக்கிற சர்வீஸ்கள் ஒரு விஷயங்களையும் ஒருத்தர் பார்த்துருக்கு பிறகு அந்த நல்ல பாலரை தேடி எப்படி ஒரு கஸ்டமர்ஸ் போறாங்க, அப்படி அங்க எப்படியான சேவைகள் இருக்குதுன்னு சொல்லி அடுத்ததாக பார்ப்போம். நல்லாவே இருக்கு நீங்க செய்தது. சரி, அந்த பாலர் பிடிச்சிருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கோம். சரி, சேல்ஸ் எல்லாம் ஓகே வாங்க. நல்லா இருக்குது. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டாமங்க வந்து செய்ய மாட்டாங்க. நான் இப்போ சரிங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு தான் நீங்கள் செய்வீங்க. அவங்க சரி, ஓகே. இருக்கு இப்போ என்னன்னு சொன்னால் ஏற்கனவே 2 ஸ்டாஃப் இருக்கணும். உங்களுக்கும் ஓகே 2 ஸ்டாஃப் தேவையில்லை, கஸ்டமர் கூட இல்லை, எனக்கு தேவை. அதனால ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. மேக்கப் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இல்லை தெரியாது. தெரிஞ்சிருக்கோம். கரெக்டாக வேலை செய்யறாங்க தெரியுமா உங்களுக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் சரி, ஓகே. நீங்கள் முதல் 3 மாதம் ஓகே உங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரியும் தானே, உங்களுக்கு பழகிறதுக்காக நீங்கள் 3 பேரோட பழகுங்க. கலந்து நான் உங்களுக்கு தேவையில்லை. 3 மாதத்துக்கு உங்களுக்கு நீங்களோட சேல்ஸை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு போனோம் அதில் போட்டுக்கலாம் செய்வோம். 2 பேரும் செய்வீங்களா? டைம்
சரியா நீங்கள் 1 வருஷத்துக்கு மேலே சொல்லுங்க. ஓகே, இப்போ 3 மாதம் தான் இதை அனுப்ப போகிறீங்க. நான் உங்களுக்கு சலரி வந்துட்டு சரி ஓகே அனுப்புறீங்க. நான் என்ன கல்விக்கு உங்களுக்கு செய்வாங்க போனஸ் உங்களை தராங்க. ஒரு நாள் கடையில் வந்து ரெண்டும் நிறைய சேல்ஸ் வந்து அவங்களுக்கு செய்து கொடுத்துருவீங்க. சரி பிரச்சனை இல்லை. ஏற்கனவே 2 பிள்ளைகள் வரணும். ஓகே, நீங்கள் வேறு எதுவும் செய்ய போகிறோம்னு சொன்னாப்போ என்னால் இதை ஹெல்ப் பண்ண நான் உங்களுக்கு செய்வேன். ஏன்னா நான் கேட்க முடியும். சரி ஓகே, நீங்கள் திருப்பி வாரண்டா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் வாரண்டா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் செய்திருந்தேன். நான் உங்களுக்கு கடையில் வேலை தரலாம். ஓகே, தேங்க்யூ. சரி டைம் ஆகிட்டு நீங்கள் வந்து வீட்டை போகணும் இல்லை. அப்போ கடையை கொடுத்து வழி செய்வோம். சரி ஓகே, உங்களை சொல்லி வந்தால் ஓகேயா சரியா கூட்டிகிட்டு போவோம். சரி, இதுதான் ஒரு சரியான ஒரு சட்டத்திட்டங்களோடையும் ஒரு பியூட்டிஷனுக்கு இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷனோடையும் அவருடைய சுகாதார நடவடிக்கையோட எப்படி அந்த வேலையை செய்யணும் என்று எல்லாமே ஒரு சரியான வழிகளில் இருக்கிறதான ஒரு பியூட்டிஷன். இப்படிதான் அவங்க அந்த ஓனர் இருப்பாங்க, அந்த ஸ்டாஃபுகளும் அப்படித்தான் இருப்பாங்க. கஸ்டமர்ஸை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு பார்லர் செய்கிறாங்கன்றதுதான் எங்களுடைய இந்த கருத்து. இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு முன் வச்சிருக்கோம். இந்த வாய்ப்பை தந்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி.